தான் ஈக்கிட்ட அசிங்கப்பட்டு நான் அப்படியே நின்றுட்டு இருந்தோம். அப்போ அதான் திருப்பி அந்த மரத்தை பார்க்குறோம். மரம் அப்படியே நிற்குது. இப்போல்லாம் எதுவும் பேச மாட்டேங்குது. சரி, நமக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்தது அந்த ஓடை தானே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அடுத்து நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும், நம்ம வேலை தான் என்ன, நம்ம கொள்கை தான் என்ன, நம்ம எதுக்காக வாழறோம் இப்படின்ட்டுலாம் குழப்பத்தோட நேராக அந்த ஓடை பக்கத்தில் போய் நிற்கிறோம். இப்போ அந்த ஓடையில் நான் என்ன பார்க்குறேன், தருண் அவனை பார்க்குறான். இப்போ ஒரு ஆள் தான் இருக்காங்க. நானாக இருக்கேன், தருணாக இருக்கான். ஆனால் இந்த குழப்பம்லாம் இருக்குது. இந்த குழப்பத்துலேருந்து சேர்ந்து அந்த ஓடையிலேருந்து என்கிட்ட 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க, நாங்கள் எப்படி வாழணும்னு. அந்த பாட்டு தான் இது. மண்டை என்னும் மைதானத்தில் தினமும் எண்ணம் விளையாட, மண்டை என்னும் மைதானத்தில் தினமும் எண்ணம் விளையாட, சில எண்ணத்துடன் காதல் கொண்டு என்னுள் நானும் புதைக்கிற, புதைத்த எண்ணம் மக்கி போக புத்தெண்ணம் தேடுற, புத்தக எழுத்தில் சில எண்ணம் சினிமா சுவத்தில், சில எண்ணம் வெட்டி பேச்சில், சில எண்ணம் மறைந்து கொண்டிருக்க, புத்தக எழுத்தில் சில எண்ணம் சினிமா சுவத்தில், சில எண்ணம் வெட்டி பேச்சில், சில எண்ணம் மறைந்து கொண்டிருக்க, மறைந்த எண்ணம் கண்டுபிடித்தால், மறைந்த எண்ணம் கண்டுபிடித்தால், சந்தோஷம் ஆட்டம் ஆட, சோகம் பாட்டு பாட, குழப்பம் கூட்டம் போட, தெளிவு மோரமாய் அமர, அழகும் அறிவும் அறமும் நெறியும் நான் என்னுள் தோண்டும் பள்ளம், பள்ளம் தோண்டி ஆழம் தேடி கீழே விழுந்து மேலே ஏறி நின்று ஆடும் அபத்தம். இந்த ஆட்டம் தினமும் ஆடி புத்தாட்டம் ஒன்ன தேடி அர்த்தம் நாடி அடைகிறேன். ஆழ்ந்த அர்த்தம் அல்ல இலக்கு, பேரும் புகழும் அல்ல இலக்கு, காசு பணம் அல்ல இலக்கு, ஆட்டம் தான் இலக்கு, ஆடுமாட்டம் தான் இலக்கு, ஆடுமாட்டம் தான் இலக்கு. நன்றி.